போட்டித்தேர்வு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கேப்டன் ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஜியோகிராஃபில 2007 இருந்து இப்ப லாஸ்டா 2022 வரைக்கும் முடிஞ்ச எஸ்ஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜியோகிராஃபில என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம அதான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஐக்கான ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு. நீங்க கால் பண்ணி வந்து டீடைல் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான டேஷ் தொழிற்சாலைகள் உள்ளன. அடிக்கடி நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான டேஷ் தொழிற்சாலைகள் உள்ளன. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ. சரிங்களா? என்ன அப்படின்னா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எங்க நடக்கும் அந்த தொழிற்சாலை அப்படின்னா சென்னையில் நடக்கும். சென்னையில வந்து நடக்கும். அப்ப வேலூர் அதை சுத்தி இருக்க பகுதியில மேக்சிமம் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்க பட்டு நெசவு தொழிற்சாலையை பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இந்தியா லெவல்ல பட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் பார்த்தோம்னா கர்நாடகா சொல்லலாம். அதே வேர்ல்டுல உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சீனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி பட்டு உற்பத்திக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட்டு உற்பத்தி பேர் வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம அடுத்து சர்க்கரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்தியா லெவல்ல சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம வேர்ல்டுல பார்த்தோம்னா கியூபா, சுகர் பவுல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா கியூபாவை சொல்லலாம். அது என்ன பேரு? சுகர் பவுல், சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன கமெண்ட்ல சொல்றீங்க அப்படின்னா, இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன கமெண்ட்ல சொல்றீங்கன்னா, சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்டா பார்த்தோம்னா சிமெண்ட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஆஸ்பிடின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தெரியும். ஃபர்ஸ்ட் முதல்ல சிமெண்ட் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா லெவல்ல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இந்தியா லெவல்ல சிமெண்ட் உற்பத்தியில ஆந்திரா வந்து முதலிடத்துல இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க. பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவிற்கும் இடையே உள்ள பிரச்சனைக்குரிய ஆறு எது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவிற்கும் பிரச்சனைக்குரிய ஆறு எது அப்படின்னா லாபிலாட்டோ. ஆன்சர் ஏ, லாபிலாட்டோ சொல்லலாம். சரிங்களா? அப்ப காங்கோ அப்படின்ற ஆறு எங்க இருக்குன்னா அதுவும் வந்து எகிப்துல இருக்கு. எகிப்துல நைல் நதிக்கு இரண்டாவது நீளமான ஆறு. அப்ப எகிப்தில் நீளமான ஆறுன்னா நம்ம நைல் நதியை சொல்லலாம். நைலோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா 6650 கிலோமீட்டர். இரண்டாவது நீளமான ஆறு, எகிப்தில் இரண்டாவது நீளமான ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கோ ஆறுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப எகிப்து நாட்டில் நீளமான ஆறு, எகிப்தின் நன்கொடை, உலகில் நீளமான ஆறு எல்லாமே நைல் நதியை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி எகிப்தோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா கெய்ரோ. எகிப்து நாட்டின் கேபிட்டல் பார்த்தோம்னா கெய்ரோ. அதே மாதிரி எகிப்து நாட்டின் அதிபர் பேர் என்ன அப்படின்னா அப்துல் பத்தா அல் சிசி. 2023 ஆண்டிற்கான குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினரா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? யார் அப்படின்னா அப்துல் பத்தா அல் சிசி. அல் சிசி 2023 ஆண்டிற்கான குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினரா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னா 2024 இந்த ஆண்டுக்கான குடியரசு தின சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மிசிசிபி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல புக் பேக் கொஸ்டின் கூட இருக்கு. என்ன கொஸ்டின் இருக்குன்னா உலகில் மிகப்பெரிய சேற்று ஆறு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்.
மிசிசிப்பி. உலகில் மிகப்பெரிய சேற்று ஆறு மிசிசிப்பி நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப உலகில் நீளமான ஆறு, எகிப்து நாட்டின் நீளமான ஆறு வந்து நைல் நதி, இரண்டாவது நீளமான ஆறு காங்கோவை நம்ம சொல்றோம். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவிற்கும் இடையே உள்ள பிரச்சனைக்குரிய ஆறு எது அப்படின்னா லாபி லாட்டோ. ஆன்சர் ஏ, லாபி லாட்டோ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஆங்கில கால்வாயினடியில் செல்லும் கடலடி குலைவழி ரயில் போக்குவரத்து இணைக்கும் இரு நகரங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ், லண்டன். ஆன்சர் ஏ, பாரிஸ் மற்றும் லண்டன். சரிங்களா? அதுதான் வந்து ஆங்கில கால்வாயின் அடியில் செல்லும் கடலடி குலைவழி ரயில் போக்குவரத்து இணைக்கும் இரு நகரங்கள் பாரிஸ் மற்றும் லண்டன் நம்ம சொல்றோம். சரிங்களா? பாரிஸ் சம்பந்தமா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ் நாட்டோட கேபிட்டல் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து ஒலிம்பிக் போட்டி, அதாவது 33வது ஒலிம்பிக் போட்டி அங்க நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் பாரிஸ்ல நடக்க போகுது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் பெயர் என்ன அப்படின்னா இமானுவேல் மேக்ரான். இமானுவேல் மேக்ரான் நம்ம சொல்றோம். சரிங்களா? 33வது ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக்ல எத்தனை கேம் இருக்குன்னா 33 விளையாட்டு இருக்கு. சரி, ஒலிம்பிக்ல 33 கேம் இருக்கு. சரிங்களா? சரி, உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒலிம்பிக் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப இந்தியாவில ஸ்போர்ட்ஸ் டே, இந்தியாவின் விளையாட்டு தினம், தேசிய விளையாட்டு தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா ஆகஸ்ட் 29. ஆகஸ்ட் 29 வந்து நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அப்ப வேர்ல்டுல வந்து ஒலிம்பிக் ஒரு முக்கியமான கேமா நம்ம பாக்குறோம். அப்ப ஒலிம்பிக் தினம் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பிரான்ஸ் பாரிஸ்ல கொண்டாடுறாங்க. மொத்தம் 33வது ஒலிம்பிக் போட்டி, 33 கேம் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து கெய்ரோ பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டோட தலைமையில நம்ம போன கொஸ்டின் தான் பார்த்தோம். எகிப்தோட கேபிட்டல் தான் கெய்ரோ. அப்ப எகிப்துனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா நைல், உலகில் நீளமான ஆறு. எகிப்து நாட்டில் நீளமான ஆறு வந்து நைல் நதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எகிப்து நாட்டின் உயரிய விருது பேர் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி நைல். அப்ப இந்த ஆர்டர் ஆஃப் தி நைல் அப்படின்ற விருது வந்து 2023ஆம் ஆண்டுக்கு யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. நரேந்திர மோடிக்கு வந்து 2023ல. அப்ப 2024ல எந்த நாட்டோட உயரிய விருது அவனுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூடான் நாட்டோட உயரிய விருது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப பூடான் நாட்டின் உயரிய விருது பேர் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி க்ரூக் கியால்போ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர்டர் ஆஃப் தி க்ரூக் கியால்போ. அப்ப பூடான் நாட்டின் உயரிய விருது 2024ஆம் ஆண்டுக்கு கொடுத்திருக்காங்க. எகிப்து நாட்டின் உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி நைல் 2023ஆம் ஆண்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப எல்லோ ஸ்டார்ன்ற விருது யாரு கொடுத்திருப்பாங்க? எல்லோ ஸ்டார், ஆர்டர் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் அப்படின்ற விருது வந்து திரௌபதி முர்மு. இந்தியாவோட 2வது பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த நாடு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சுரினாம். சுரினாம் நாடு கொடுத்திருப்பாங்க. யார் கொடுத்திருப்பாங்கன்னா சுரினாம் நாடோட அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்ல பார்த்ததுதான் 2022, 2023, 2024. அப்ப 2022ஆம் ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக வந்தது யாருன்னா சுரினாம் நாட்டு அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. இதே 2023ல வந்து அப்துல் பத்தா அல் சிசி எகிப்து நாட்டு அதிபர். இந்த ஆண்டு 2024ல நம்ம போன கொஸ்டின்ல கேட்டோம், நானே சொல்லிடுறேன். பிரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரான். இந்த ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் இமானுவேல் மேக்ரான். அப்ப நம்ம முதலா குடியரசு தினம் எப்ப கொண்டாடணும்னா உங்களுக்கு தெரியும் 1950
ஜனவரி 26 முதலா குடியரசு தினம் நம்ம கொண்டாடி இருப்போம். அப்ப 1950 எந்த நாட்டோட அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. 1950 எந்த நாட்டோட அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல் நின்போ அல்லது லா நின்போ நீரோட்டங்கள் டேஸ் பெருங்கடலின் குழந்தை என அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல் நின்போ அல்லது லா நின்போ நீரோட்டங்கள் டேஸ் பெருங்கடலின் குழந்தை என அழைக்கப்படுகிறது. அப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பசிபிக் பெருங்கடலின் குழந்தை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப எல் நின்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குழந்தை இயேசு அப்படின்னு சொல்றோம். குழந்தை இயேசு. இது எந்த பீரியட்ல எந்த காலத்துல இந்த எல் நின்போ நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல ஏற்படுது. சரிங்களா? அப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரைக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரைக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல். இப்ப பசிபிக் பெருங்கடல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா உலகில் 5 பெருங்கடல் இருக்கு. 5 பெருங்கடலில் பரப்பளவில் மிகப்பெரிய பெருங்கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல் நம்ம சொல்லலாம். என்ன வடிவம் உடையது அப்படின்னா முக்கோண வடிவம் உடையது. சரிங்களா? முக்கோண வடிவம் உடையது நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்ல. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப தலைகீழ் சிவப்பு முக்கோணம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. தலைகீழ் சிவப்பு முக்கோணம் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. தலைகீழ் சிவப்பு முக்கோணம் தலைகீழ் சிவப்பு முக்கோணம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக் பேர் வச்சது யாரு அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு மாலுமி. யார் அப்படின்னா பெர்னினாண்டு மெக்கல்லன். ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்னினாண்டு மெக்கல்லன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பசிபிக் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. பசிபிக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பசிபிக் அப்படின்னா அமைதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சைலண்ட், அமைதி. பசிபிக்னா அமைதி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதியை வந்து அகலி நம்ம பேர் சொல்றோம். ஆழமான அகலி எதுனா மரியானா அகலி. மரியானா அகலியை வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவம் உடையது. நீங்க படிச்சிருப்பீங்க எஸ் வடிவம் உடையது. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான அகலி பார்த்தோம் அப்படின்னா மில்வாக்கி அகலி. அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான அகலி மில்வாக்கி அகலி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க ஆர்டிக் பெருங்கடல் 5 பெருங்கடலில் மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் நம்ம அப்படி சொல்றோம். சரிங்களா? ஆர்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி பேர் என்ன அப்படின்னா யுரேசியன் தாழ்நிலம். யுரேசியன் தாழ்நிலம். அண்டார்டிக் பாத்தீங்கன்னா ஒரு காண்டினென்ட், அது ஒரு கண்டம் சொல்றோம். அப்ப வேர்ல்டுல மொத்தம் எத்தனை காண்டினென்ட் எத்தனை கண்டம் இருக்குன்னா மொத்தம் 7 கண்டம் இருக்கு. அப்ப அண்டார்டிகாக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அங்க மனிதர்கள் யாருமே வசிக்க மாட்டாங்க. அப்ப மக்கள் தொகை குறைவாக இருக்க கண்டம் எதுனா அண்டார்டிகா கண்டம் சொல்றோம். அதே மாதிரி இந்த அண்டார்டிகா கண்டம் பத்தி ஆராய வந்து இந்தியா சார்பா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா தட்சின் கங்கோத்ரி. தட்சின் கங்கோத்ரி அறிவியல் ஆராய்ச்சி மையம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 5வது क्वेश्चन பாருங்க. உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளங்கள் கடலடி நிலத்தோற்றமான டேஸ் பகுதியில் காணப்படுகின்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளங்கள் கடலடி நிலத்தோற்றமான டேஸ் பகுதியில் காணப்படுகின்றன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எந்த பகுதி அப்படின்னா கண்டத்திட்டு பகுதி. கண்டத்திட்டு பகுதியை வந்து நம்ம சொல்றோம். அந்த கண்டத்திட்டு பகுதி எங்க இருக்குன்னா இந்த கண்டச்சரிவு பகுதியில் உள்ள கண்டத்திட்டு பகுதியில தான்
காணப்படுது. மீன்பிடி தலங்கள் கண்டத்திட்டு பகுதியை நம்ம சொல்றோம். அது பெருங்கடல் அகழிகள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் 5 பெருங்கடல். இப்ப லாஸ்டாக பார்த்தோம். இப்ப என்னென்ன பெருங்கடல் பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் பிடிச்சிருப்போம். சரிங்களா? அப்ப பசிபிக் பெருங்கடலில் ஆழமான அகழி பார்த்தோம் அப்படின்னா மரியானா. அட்லாண்டிக் பெருங்கடல் மில்வாக்கி அகழி. இந்திய பெருங்கடல 2 அகழி இருக்கு. ஒண்ணு வந்து ஜாவா அகழி, இன்னொன்னு சுந்தா அகழி அப்படின்னு 2 பிரிச்சிருப்போம். ஜாவா அகழி, சுந்தா அகழி. அடுத்து தென் பெருங்கடல் தென் சாட்விக் அகழி. லாஸ்ட்ல வந்து ஆர்டிக் பெருங்கடல் யூரேசியன் தாழ்நிலம். யூரேசியன் தாழ்நிலத்தை நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளிகள் டேஷ் சமவெளிகளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா. ஆன்சர் சி, கங்கை பிரம்மபுத்திரா உலகிலேயே மிக நீண்ட சமவெளி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? மிசிசிபி நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். மிகப்பெரிய சேற்று ஆறுன்னு பார்த்தோம். நர்மதை பார்த்தோம்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு நர்மதை. நர்மதையோட நீளம் பார்த்தோம்னா 1312 1312 கிலோமீட்டர். தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்கும் ஆறு நர்மதை. தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்கும் ஆறு நர்மதை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா ரெண்டுமே வந்து இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? கங்கை பிரம்மபுத்திரா. இப்ப கங்கையாறு எங்க உற்பத்தி, அதோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திராவோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா 2900 கிலோமீட்டர். இந்தியால மட்டும் 900 கிலோமீட்டருக்கு பாயுது. சரிங்களா? இப்ப கங்கையாறு எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இப்ப கங்கையாறு உற்பத்தி ஆகிற இடத்துல அதோட பேர் பார்த்தோம் அப்படின்னா பாகீரதி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாகீரதி. அதே பிரம்மபுத்திரா ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து அதோட பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம், சாங்போ அப்படின்னு சொல்றோம். அப்ப சாங்போ பிரம்மபுத்திரா ஆறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இமயமலையில் கைலாஸ் மலைத்தொடருக்கு அருகில் உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். உற்பத்தி ஆகிற இடத்துல அதோட பேர் வந்து சாங்போ. அப்ப சாங்போ அப்படின்னா என்னன்னா தூய்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி क्वेश्चनல பார்த்தோம் பசிபிக் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம், சாங்போனா தூய்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்ப கங்கை ஆற்றோட முக்கியமான துணையாறுகள்லாம் உங்களுக்கு தெரியும், யமுனை, சோன், சாம்பல், கோசி அதெல்லாம் நம்ம சொல்றோம். இதே பிரம்மபுத்திரா ஆற்றோட துணையாறுகள் பார்த்தோம்னா தீஸ்டா, மானா, சுபன்ஸ்ரீ அதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி கங்கை ஆறு வந்து ஏதோ இந்தியாவுக்குள்ள வருது, அதுக்கடுத்து வங்காள தேசத்துக்குள்ள போகுது. வங்காள தேசத்தில் கங்கை ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்றோம். வங்காள தேசத்தில் கங்கை ஆறு பத்மா என்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது. அதே பிரம்மபுத்திரா பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். அருணாச்சல் பிரதேசம் நம்ம அருணாச்சல் பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னா பொமிண்டில்லா கணவாய் இருக்கு. வேற வந்து மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் 17 சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. அருணாச்சல் பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா திகாங் அப்படின்னு நம்ம சொல்றோம். திகாங் திகாங் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது. அதே பிரம்மபுத்திரா ஆறு வங்காள தேசத்தில் எந்த பெயர்ல அழைக்கிறாங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்ற பெயர் சொல்றாங்க. ஜமுனா. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை ஆறு உற்பத்தி ஆறு இடத்துல பாகீரதின்னு சொல்றாங்க, பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆறு இடத்துல சாங்போ அப்படின்னு சொல்றாங்க, அருணாச்சல் பிரதேசத்துல திகாங்னு சொல்றாங்க, வங்காள தேசத்தில் ஜமுனா அப்படின்னு சொல்றாங்க. அதே கங்கை ஆறு வங்காள தேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா பத்மா அப்படின்னு சொல்றாங்க.
இந்த 2 ஆறும் சேர்ந்து, அதாவது 2 ஆறும் சேர்ந்து வங்காள விரிகுடா கடல்ல கலக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மேக்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? மேக்னா அப்படின்ற பேர்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சார் அடுத்த क्वेश्चन பாருங்க. தமிழகத்தின் நுழைவு வாயில் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்தின் நுழைவு வாயில் எது? அப்ப ஆன்சர் பாருங்க. ஆன்சர் சி, டெல்லி. சாரி, 7th क्वेश्चन பாருங்க. தமிழகத்தின் நுழைவு வாயில் எது அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்தின் நுழைவு வாயில் உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியை நம்ம சொல்றோம். ஆன்சர் சி, தூத்துக்குடி. அப்ப இந்தியாவோட நுழைவு வாயில் எதை சொல்றோம் அப்படின்னா மும்பையை சொல்றோம். இந்தியாவின் நுழைவு வாயில். அப்ப இந்தியாவின் நுழைவு வாயில் மும்பை எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் மும்பையை இந்தியாவோட நுழைவு வாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம்? சரிங்களா? எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப சென்னை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் வங்கி தலைநகரம், மருத்துவ தலைநகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவின் வங்கி தலைநகரம் மற்றும் மருத்துவ தலைநகரம் அப்படின்ற பேர்ல நம்ம சொல்றோம். இந்தியாவின் வங்கி தலைநகரம், மருத்துவ தலைநகரம். அதே மாதிரி டெட்ராய்டு, ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். ஆசியா மற்றும் இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. அப்ப இந்த டெட்ராய்டு அப்படின்ற பேர் எதுக்காக வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வாகன உற்பத்தியில் சிறந்த நகரங்களுக்கு டெட்ராய்டு அப்படின்னு பேர் இருக்கும். இந்த டெட்ராய்டு நகரம் எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு. சரிங்களா? அமெரிக்கால இருக்கனால ஆசியாவின் டெட்ராய்டு நம்ம சென்னையை சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப டெல்லி பார்த்தோம்னா இந்தியா கேட் இருக்கு. டெல்லி இந்தியா கேட், இந்தியாவோட கேபிட்டல் நம்ம சொல்றோம். டெல்லி இந்தியாவோட கேபிட்டல் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். லாஸ்டா பார்த்த क्वेश्चन தான். சென்னை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு. அப்ப டெட்ராய்டுங்கிற நகரம் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கு. அந்த அமெரிக்கால டெட்ராய்டு நகரத்துல அதிக அளவு வாகனம் உற்பத்தி பண்றாங்க. அதே அளவுக்கு நம்ம சென்னை, ஆசிய கண்டத்தில் உள்ள இந்தியால சென்னை நகரத்துல அதிக அளவு வாகனம் உற்பத்தி பண்றதுனால ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்ற பேர் சொல்றாங்க. சரிங்களா? இதே இந்தியாவின் மான்செஸ்டர், இந்த மான்செஸ்டர்ன்ற பேர் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, அதாவது காட்டன், அதாவது பருத்தி உற்பத்தியில சிறந்த நகரங்களுக்கு மான்செஸ்டர் அப்படின்ற பேர் வரும். மான்செஸ்டர்ன்ற நகரம் எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து, லண்டன். இங்கிலாந்து, லண்டன்ல இந்த மான்செஸ்டர் அப்படின்ற நகரம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் அதிக அளவு பருத்தி உற்பத்தி செய்யும் நகரங்களுக்கு மான்செஸ்டர் அப்படின்ற பெயர் சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத், குஜராத். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத், குஜராத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர், தமிழ்நாடு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர், தமிழ்நாடு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கான क्वेश्चन என்ன அப்படின்னா, வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? வட இந்தியாவின் மான்செஸ்டர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? அது எந்த மாநிலத்தில் உள்ளது? கமெண்ட்ல சொல்லிருங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகளவில் காணப்படும் நீரின் பயன்பாட்டில் எத்தனை விழுக்காடு நீர்ப்பாசனத்திற்கு செலவாகிறது அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 60 விழுக்காடு, 60% நீர்ப்பாசனத்துக்கு வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீர்ப்பாசனத்துக்கு வந்து முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க 2016ல. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறும் திட்டம். அதோட பேரு தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொட்டு நீர் பாசனம், குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறும் திட்டம் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்றோம். சொட்டு நீர் பாசனத்தை உலக அளவில் அறிமுகப்படுத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல். இஸ்ரேல் தான் உலக அளவுல வந்து சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்திருப்பாங்க. ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அழைத்து வரும் திட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன் அஜய். அப்ப ஆபரேஷன் அஜய் அப்படின்ற ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அழைத்து வரும் திட்டம் ஆபரேஷன் அஜய். சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சார் அடுத்த क्वेश्चन பாருங்க. ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர் என்ன அப்படின்னு. ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நாடு எது? இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ, இந்தியா தான் இரண்டாவது பெரிய நாடு. ஆசியாவில் இரண்டாவது பெரிய நாடு. அப்ப உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 7வது பெரிய நாடு. உலக அளவுல 7வது பெரிய நாடு. அப்ப ஆசியா பரப்பளவில் மற்றும் மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்க கண்டம், காண்டினென்ட் எதுன்னு சொல்றோம்னா ஆசிய கண்டத்தை சொல்றோம். அப்ப ஆசியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எதுன்னா ரஷ்யா. முதலிடத்தில் இருக்கு ரஷ்யா. ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. அதிபர் வந்து விளாடிமிர் புதின். அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் வந்து சண்டை போட்டு இருக்காங்க. உக்ரைனில் இருக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அழைத்து வரும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் கங்கா. நம்ம ஷார்ட்லயே சொல்லியிருப்போம், ஆபரேஷன் கங்கா. உக்ரைனில் இருக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அழைத்து வரும் திட்டம் நம்ம சொல்றோம். சரியா? இதே ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடு, உலக அளவில் 7வது பெரிய நாடு நம்ம இந்தியாவை நான் சொல்றோம். இப்ப ஆசிய கண்டத்துல மொத்தம் 48 நாடு இருக்கு சார். மொத்தம் 48 நாடு இருக்கு. முதலிடத்துல வந்து ரஷ்யா பரப்பளவுல, இரண்டாவது வந்து இந்தியா இருக்காங்க. அப்ப லாஸ்ட்ல ஆசிய கண்டத்தில் 48வது இடத்துல வந்து மாலத்தீவு இருக்காங்க. மாலத்தீவோட கேபிட்டல் மாலே அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே சார். பாகிஸ்தானை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானோட கேபிட்டல் இஸ்லாமாபாத். பாகிஸ்தானுக்கு பெயர் காரணம், அந்த பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அப்படின்ற பெயர் வச்சது யாரு அப்படின்னா ரஹமத் அலி வச்சிருப்பாங்க. ரஹமத் அலி. அந்த பெயரை வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தினது யாருன்னா முக்கியமான நபர் வந்து கவிஞர் இக்பால். கவிஞர் இக்பால் நம்ம சொல்றோம். இக்பால் சம்பந்தமா நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிஞர் இக்பால் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சார் அடுத்த क्वेश्चन பாருங்க. டேஸ் ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. டேஸ் ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் ஆன்சர் ஏ, சிலிகா ஏரி. அப்ப சிலிகா ஏரி எங்க இருக்குன்னா ஒடிசா. இப்ப சிலிகா ஏரிக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்றோம்.
இந்தியாவில் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரின்னு சொல்றோம். அப்ப காயல்னா என்னன்னா உப்பு. அப்ப உப்பு ஏரி சொல்றோம். இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி காயல் ஏரி சிலிக்கா ஏரி. சாம்பார் ஏரி எங்க இருக்குன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து புஷ்கர் ஏரின்னு நம்ம சொல்றோம். சாம்பார் ஏரி ராஜஸ்தான். புலிக்காட்டு ஏரிக்கு இன்னொரு பேரு பழவேற்காடு ஏரி அப்படின்னு நம்ம சொல்றோம். பழவேற்காடு ஏரிக்கு இன்னொரு பேர் தான் புலிக்காட்டு ஏரின்னு நம்ம சொல்றோம். அப்போ மிகப்பெரிய உப்பு ஏரினா சிலிக்கா ஏரி ஒடிசால இருக்கு. அப்ப நன்னீர் ஏரி எது? இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி, இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலர் ஏரி ஜம்மு காஷ்மீர். உலர் ஏரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அது 12th क्वेश्चन பாருங்க. உலக வணிக நிறுவனம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உலக வணிக நிறுவனம் உங்களுக்கு தெரியும் ஆன்சர் 1995ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வணிக நிறுவனம் வர்த்தக நிறுவனம் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லலாம். மொத்தம் 164 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே பார்த்தோம்னா 1997 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் APJ அப்துல் கலாமுக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுத்திருப்பாங்க. பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி என்ன திட்டம் என்ன சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஈவ்டிசி சட்டம் 97ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த क्वेश्चन பாருங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ 74.04 இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி. இந்தியாவில வந்து கல்வியறிவு விகிதத்துல முதலிடத்தில் உள்ள மாநிலம் பார்த்தோம்னா கேரளா. ஆனா இப்ப நீங்க கரண்டா வந்து நீங்க 12th புக்ல படிச்சீங்க அப்படின்னா திரிபுரான்னு கொடுத்திருப்பாங்க. அதோட செக் பண்ணிக்கோங்க. கரண்ட்ல வந்து திரிபுரா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? முதலிடத்துல கேரளா, லாஸ்ட்ல வந்து பீகார் இருக்காங்க. 80.09 தமிழ்நாட்டோட கல்வி அறிவு ரேஷியோ தமிழ்நாடுக்கு. 98% பார்த்தோம் அப்படின்னா கேரளாக்கு, 67.8% வந்து பீகாருக்கு. அப்ப இந்தியாவில் குறைந்த கல்வியறிவு விகிதம் வந்து பீகார்ல இருக்கு. இந்தியாவுக்கு வந்து 74.04, தமிழ்நாடுக்கு வந்து 80.09%. சரிங்களா? ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா லண்டன். ஆன்சர் டெல்லி, லண்டன். இப்ப நியூயார்க் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்சன் ஆறு. ஹெட்சன் ஆற நம்ம சொல்லலாம். கொல்கத்தாக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா சொல்லலாம். ஹூப்ளி ஆற வந்து சொல்லலாம். அப்ப தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது அப்படின்னா லண்டன். ஓகே சார், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து 15வது क्वेश्चन பாருங்க. பெரும் பிரிவினை ஆண்டு என குறிப்பிடப்படும் ஆண்டு எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பெரும் பிரிவினை ஆண்டு என குறிப்பிடப்படும் ஆண்டு எது அப்படின்னா ஆன்சர் ஏ 1921 நம்ம சொல்றோம். இது 1951 அப்படின்னா சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்றோம். வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2001 பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வந்து 100 கோடிக்கு மேல போயிருக்கும்.
2011 என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 2011 அது மாதிரி இப்ப 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2021 நடத்துறதா இருந்தாங்க. கொரோனானால இன்னும் நடத்தாம இருக்காங்க. சப்போஸ் நடத்தினா யாரோட தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா விவேக் ஜோஷி. விவேக் ஜோஷி தலைமையில் நடத்துவாங்க. இதே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம் அப்படின்னா எப்ப நடத்திருப்பாங்க, யார் நடத்திருப்பா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற, முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 வந்து முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் பிரபு நடத்திருப்பாங்க. அப்ப முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டிருக்கும், யார் தலைமையில் நடத்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இதே பார்த்தோம்னா தேசிய மக்கள் தொகை தினம் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 9. உலக மக்கள் தொகை தினம் பார்த்தோம்னா ஜூலை 11 வந்து நம்ம சொல்லலாம். தேசிய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9, உலக மக்கள் தொகை தினம் பார்த்தோம்னா ஜூலை 11 நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.